ஈனத்தனமான காரியங்களில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை நீங்க பார்க்கலாம். என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த கொள்கை பிரச்சாரம் பண்ணுவோமா, நம்மளை வழிகேடுங்கிறதும் கண்ட இடத்துல கண்ட மாதிரி சொல்லி கொடுக்கறதும் இது மாதிரி காரியங்களை எல்லாம் பார்ப்பார்கள். அதெல்லாம் நமக்கு மேட்டரே கிடையாது. நேர்வழி எது என்பதை நேரடியாக நிரூபிக்கிற ஒரு சமுதாயம் இது. அதனால் அதையெல்லாம் பொருட்படுத்துகிற ஆட்கள் நாங்கள் கிடையாது. ஆனால் என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால், தனியாக நாம் செயல்படுற நேரத்தில் இந்த தனித்து செயல்படுவதையே ஒரு வழிகேடு போன்று காட்ட முற்படுகிறார்கள், பிரிக்கிறார்கள், ஊருக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்றாங்க, இவங்க தான் பிரிவினைவாதிகள், நாங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று ஒற்றுமை கோஷம் பேசக்கூடிய காட்சிகளை நீங்க பார்ப்பீங்க. இதுக்கு முன்னாடி இந்த நாவின்னல் எல்லாருமே ஒற்றுமையா இருந்தாங்களாம். இப்பதான் ஒரு பிளவு வந்திருக்கான். ஆமா, இந்த ஊருக்குள்ள எல்லாருமே எலெக்ஷன் போடும்போது ஒற்றுமையா போய் யூஎம்பிக்கு மட்டும்தான் போடுவீங்க. உங்கள்கிட்ட அரசியல் பிரிவினைகள் இருக்கவே இல்லையா? யூஎன்பி பெரமுனேன்னு பிரியலையா? தபிலீக் தரீகத்துன்னு பிரியலையா? தபிலீக் தௌஹீதுன்னு பிரியலையா? நாம தான் புதுசா பிரிவினையை உண்டாக்கிட்டோமா? அப்ப என்ன விளங்கணு? இது இந்த பிரிவினையை நாம் பிரிவினைன்னு இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு முதல் காரணம் நாங்க இல்லை. இதுக்கு முன்னாடியும் பல பிளவுகள் இந்த ஊரிலே உண்டாய்த்தான் இருக்கிறது. இது சத்தியத்தினால் உண்டாகிய பிளவு, குர்ஆன் ஹதீஸை ஏற்றுக்கொண்டதினால் உண்டாகிய பிளவு, சத்தியத்தை செயல்படுத்த வேண்டும் என்கிற வேட்கையில் உருவாக்கப்பட்ட பிளவு. ஆனா நம்மளை எல்லாம் பார்த்து யார் வழிகேடனுங்கிறாங்களோ அவங்களோட கொள்கை லட்சணம் என்ன தெரியுமா? இந்த பின்னாடி ஒரு பள்ளிவாசல் இருக்குது. இதுல இன்னைக்கு மகரிபு தொழுகை நேரம், நீ தொழுகை டைமுக்கு மௌலவி வர வேண்டியதானே? உன மௌலவி வீட்டு வச்சிருந்தா நேரத்துக்கு வந்து தொழுகை வச்சுட்டு போயிடும் மக்களுக்கு. அது கால காணும். தொழுகைக்கு போய் அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டுறதுக்கு மௌலவி நம்ம தரப்பால போய் நிற்கும் போது ஓடி வந்து தள்ளி விட்டு நான் தான் இமாமுங்கிறாப்ல. நீ தான் இமாமுன்னு ஒரு நெத்தில ஒட்டிக்கிட்டாவது தெரிய ஊர்ல நாங்க தெரிஞ்சுக்கிறோம். நீ தான் இமாமுண்டா வந்து நிற்க வேண்டியதானே? இமாமத்து செய்வதற்கு ஒருவர் நிற்கும் போது அவரை தள்ளிவிட்டுத்தான் நீ இமாமத்து செய்ய வேண்டும் என்றுதான் நீ படித்த இஸ்லாம் கற்றுத்தந்ததா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? ஊர் முழுக்க சொல்றது உலகத்தில் இவங்க தாங்க எல்லாத்துக்கும் பிரச்சனை, இவங்க தாங்க குழப்பம், நாகரிகம் தெரியா, பேச தெரியா, நடக்க தெரியா. உன் நாகரிகத்தின் லட்சணத்தை மகரிபு தொழுகை நேரத்திலே பார்த்துட்டோமே. என்ன நாகரிகமா? தொழுகைக்கு இமாம் போய் நிற்கும் போது அப்படி தள்ளி விட்டு நான் தான் இமாமு அல்லாஹ் அக்பர்ங்க. நான் தான் இமாமு அல்லாஹ் அக்பர் புதிய துவாவாது என்னது? நான் தான் இமாமு அல்லாஹ் அக்பர் புதிய துவா. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். முதல்ல நான் தக்பீரை கட்டி முடிய ஒரு துவா இருக்குது, அது தெரியுமா உனக்கு? நான் தான் இமாம் அல்லாஹ் அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அப்படி ஓதிக்கிட்டே இருக்கிறாப்ல. நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, தொழுகைக்கு என்று சொல்லி சனா துவா இருக்குது, அல்லாஹ் பாயித் பாயிதி இருக்குது, வஜ்ஜத் இருக்குது, இதெல்லாம் இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா? என்ன தேவை? அல்லாஹ்வை தொழ வேண்டும் என்பது தேவையில்லை, இவங்க தொழுகிறக்கூடாதுங்கிறதான் தேவை. என்ன பிரச்சனை? அல்லாஹ்வை தொழணுங்கிறத விட எஸ்எல்டிஜே காரன் தொழுகிறக்கூடாது, அவன் தொழுக வச்சிடக்கூடாது. நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, தார்மீக உரிமை அதிலே இருக்கிற காரணத்தினால் தான் தொழுக வைத்துக்க சென்றோம், சும்மா போகவும் இல்லை. சட்டப்படி உரிமையும் இருக்குது. ரமதான்ல 30 நாள் மௌலவியை கொண்டு வந்து வச்சு பயான் நடத்தி மக்களுக்கு தெளிவாக கொடுத்தா 30 நாள்ல ஒரே ஒரு நாள் ஒருத்தனை கூட்டிக்கிட்டு வந்து எல்லாத்தையும் நாசமாக்குறது. கேட்டா நாங்கள் தான் 1ஆம் நம்பர் தௌஹீத்வாதிகள் அப்படிங்கிறது, நாங்கள் தான் இஸ்லாமியவாதிகள். எதுக்கு? அந்த கடைசி நேரம் ஃபித்ரா காசை எடுத்துக்கிறதுக்கு, அந்த ஜட்ஜுக்கு வர மாற்று லாபத்தை எடுத்துக்கிறதுக்கு. இந்த உலக வாழ்க்கைக்காக மறுமையை இழக்கிறீர்களே. நீ செஞ்ச மாதிரி நாங்க செய்யறதுக்கு 10 நிமிஷம் ஆகுமா? அங்க நின்றது முத்து பேரு நம்ம சகோதரர்கள். நீ தள்ளி விட்ட மாதிரி ஒன்னை இழுத்து போட்டு மிதிக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியாதா? சட்டத்தை மதிப்பவர்கள் நாங்க மார்க்கத்தை முதல்ல மதிப்போம், அதுக்கடுத்து நாட்டு சட்டத்தை மதிப்போம். சட்டத்தை கையில் எடுக்கிறாங்க நாங்க இல்ல. ஆனா நாகரிகத்தை படிச்சுக்கிறீங்க. முதல்ல இப்பவே திரும்ப அந்தால கொண்டு போய் யூகேஜிலையும் எல்கேஜிலையும் சேர்க்கணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒழுக்கத்தை படிச்சு வா, அதுக்கப்புறம் மதரசாக்கு ரிட்டர்ன் போ. 7 வருஷம் குப்பை கொட்டினானான்னு கூட தெரியல. 7 வருஷம் நீங்க என்னத்த மார்க்கத்தை படிச்சீங்க? மார்க்கம் உலகத்தில் என்ன நடைமுறையை படிச்சீங்க? நாங்கள் மார்க்கத்தை மதித்த காரணத்தினால்தான் நாங்கள் ஒதுங்கி சென்றோம், சட்டத்தை மதித்த காரணத்தினால் ஒதுங்கி சென்றோமே ஒழிய பயந்து போனோம் என்று அர்த்தம் இல்லை. நீ செஞ்ச காரியத்தை 2 செகண்ட்ல நாங்கள் செஞ்சிருப்போம், இழுத்து போட்டு மிதிச்சிருப்போம். ஆனால் செய்யக்கூடாது, மார்க்கத்தில் அப்படி செய்யக்கூடாது. அப்ப என்ன விளங்கணும் கேட்டா,
அராஜகம் பண்ணுவது இஸ்லாம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எங்களுக்கு கற்று தரல. நாங்கள் நபியை பின்பற்றுகிறோம், நாங்கள் குர்ஆனை பின்பற்றுகிறோம். குர்ஆனை பின்பற்றுகிற சமுதாயம் அதை செய்யாது. உங்ககிட்ட குர்ஆன் இல்ல, ஹதீஸ் இல்ல, உன்னிடம் இருப்பது எல்லாம் வழிகேடுகளும் குரோதங்களும் கெட்ட எண்ணங்களும் தீய நடத்தைகளும் ஒழுக்கங்கெட்ட செயல்பாடுகளும். இதை வச்சிருக்கிற ஒருத்தன் அவன்கிட்ட போய் நல்ல நடத்தையை எதிர்பார்க்க முடியுமா? நபிகள் நாயகம் இது யாருக்கு ஒப்பானது? அபூஜஹலுக்கு ஒப்பானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்திலே சுஜூதிலே இருக்கிற நேரத்தில் அபூஜஹல் என்ன சொன்னான்? கூப்பிட்டான், முகமது தொழுதுகிட்டு இருக்கிறாரு, இவருக்கு யாராவது போய் அநியாயம் செய்யுங்க. ஒரு ஆள் என்ன செஞ்சான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை தூக்குகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கழுத்தை வந்து நெரிக்கிறான். இதை பார்த்து கொண்டு ஓடி வருகிறார்கள் அபூபக்கர் சித்திக். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றி விட்டு சொல்லுகிறார்கள், அல்லாஹ்தான் கடவுள், அவனை வணங்குங்கள் என்று சொன்ன ஒரு காரணத்திற்காக இவரை கொலை செய்ய பார்க்கிறீர்களே அப்பா. நபிகள் நாயகத்திற்கு அபூஜஹல் எந்த வேலையை பார்த்தானோ அந்த வேலையை பார்த்துவிட்டு நான் தான் பள்ளி இமாம். பள்ளிக்கு இமாமா இருக்கிறதுக்கு தகுதி இருக்குதா இந்த ஹதீஸ் அடிப்படையில்? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஒழுக்கங்கட்ட செயல்பாடுகளை நிறுத்திக் கொள்ளுங்கள். மார்க்கத்தை புரிஞ்சுக்கிறீங்க, மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு ஆசைப்படுங்கள், இஸ்லாத்தின் பால் வாருங்கள், குர்ஆனை பின்பற்றுங்கள், நபிமொழிகளை பின்பற்றுங்கள், குரோதங்களை கெட்ட எண்ணங்களை தூக்கி எறியுங்கள். அன்பாக அழைக்கிறோம். நீங்கள் சொல்வது சரி என்றால் எங்களோடு கலந்து பேசி எங்களுக்கும் அதை சொல்லித்தாருங்கள். நாங்கள் உங்களுக்கு சொல்லித் தருவதை போன்று எங்களுக்கு சொல்லித்தாருங்கள். உலக இலாபங்களுக்காக மறுமை வாழ்க்கையை இழந்து இந்த உலகத்தை அனுபவித்துவிட்டு நாளை மறுமையிலே ஹவுதுல் கௌசரில் தண்ணீர் தடாகத்தில் தண்ணீர் கிடைக்காமல் விரட்டப்படுகிற நிலை உங்களுக்கு உண்டாகிவிடக் கூடாது. எங்களுடைய சகோதரர்கள் நீங்கள். ஆகவே இது போன்ற காரியங்களை நிறுத்திவிட்டு குர்ஆன் சுன்னாவை பின்பற்ற வருமாறு அனைவரையும் அழைத்து இத்தோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன்.